ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நாம பேச போறது வந்து வைப் வித் பாருல அது பாரு போட்காஸ்ட் பண்ணது வியானாவோட. அந்த ஒரு விஷயத்த பத்தி பேசலாம் அப்படின்னு ரொம்ப அழகா இருந்தது. ரெண்டு பெண்கள் உட்காந்துட்டு அக்கா தங்கைன்னுட்டுன்னு பேசிட்டு இருந்தது. உண்மையிலேயே நல்லா இருந்தது. ஒரு ஃபேக்னஸ் இல்லாம இருந்ததுன்னுட்டுன்னு சொல்லாங்களே. ஏன்னா அந்த அந்த மாதிரி ஒரு பாண்டிங் தான் வந்துட்டு நம்ம பார்க்கணும். ஒரு ஃபேக்கா வந்து அடுத்தவங்க கஷ்டப்படணும், நாங்கெல்லாம் பாரு ஒத்துமையா இருக்கோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்துட்டு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றதுக்காக வந்துட்டு வேஷம் போடாம உண்மையா இருக்கிற ஒரு இரண்டு பேரை சந்திக்க அவர்களோட பேட்டியை பார்க்குறப்ப வந்துட்டு கொஞ்சம் அழகா இருந்தது அப்படின்னு தான் சொல்லுவேன். கொஞ்சம் பாசிட்டிவ் வைப் இருந்தது அப்படின்றத நான் சொல்லுவேன். இனிஷியலி ஷி ஸ்டார்டட் வித் ப்ரொமோட்டிங் எ பிராண்ட். அதுக்கப்புறம் வந்துட்டு வியானா பேசுறப்ப வந்து மாறுவேஷம் சம்திங் அவங்க படம் வந்துட்டு ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொன்னாங்க. அதுக்கு முதல்ல நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி பெண்கள் எல்லாம் வந்துட்டு முன்னேறி வரணும். இவங்க பேசுற இந்த கஷ்டங்கள் எல்லாம் நமக்கு நல்லாவே புரியுது. நம்மளாம் பிஆர் வைக்கல. நமக்கு பிஆர் வைக்கிற அளவுக்குலாம் காசு கிடையாது. அந்த காசு இருந்தாக்க நான் ஏன் பிக் பாஸுக்கு போக போறேன்? நான் அதுதான் நான் சொல்றேன். நான் பிஆர் வச்சு நீங்க பிக் பாஸ்ல போயிட்டு நீங்க என்ன இப்போ திவ்யா என்ன பண்றாங்கன்றத சொல்லுங்களேன். பிக் பாஸ்ல இருந்து வந்து இவ்வளவு நாட்கள் ஆயிடுச்சு. என்ன பண்றாங்க திவ்யா? என்ன சொல்றது, கோவிலுக்கு சபரியோட போனாங்க. சபரியோட உட்காந்து ஒரு இது அந்த கலாட்டால இதுல எல்லாம் வந்துட்டு ஒரு இது கொடுத்தாங்க. ஃபேன்ஸ் மீட்னுட்டு ஒண்ணு கொடுத்தாங்க. இப்போ போட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ இவ்வளவு செலவு பண்ணி பிஆர் வச்சு ஒரு டைட்டில் நீ பர்ச்சேஸ் பண்ணி அடுத்தவங்கள அடிச்சு மேல ஏறணும்னு நினைச்சு நீ அந்த டைட்டில வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணதில்ல. என்ன சாதிச்ச நீ? அதுதான் என்னோட கேள்வி. ஸோ என்ன சொல்றது, சக்சஸ்ன்றதெல்லாம் இப்ப நீ சொல்ற நான் எந்த மெடலும் வாங்குனதில்லன்னுட்டுன்னு ஒரு வாட்டி சொல்றாங்க. ஒரு வாட்டி வந்துட்டு எது வாங்கினாலும் வந்துட்டு அது என்னோட கேரக்டருக்கு வந்தது, இது வந்துட்டு என்னோட உண்மையான கேரக்டருக்கு வரதுன்ற மாதிரி எல்லாம் மாத்தி மாத்தி நிறைய பேசிட்டு இருந்தாங்க. ஸோ வி டோன்ட் டு கோ இன் டு தட், பிக் பாஸை விட்டு தள்ளலாம். இப்போ வந்துட்டு நான் கேட்கறது என்னன்னா, இப்ப இந்த ரெண்டு பெண்கள் அழகா பேசும்போது இவங்க இந்த முத்து என்கிற காளைன்றதாகட்டும், இந்த பெண் வந்துட்டு மாறுவேஷம் படத்தை பத்தி பேசுறதாகட்டும் ரொம்ப அழகா இருந்தது, இனிமையா இருந்தது. லைக் அதுதானே ஒரு இது. ஏதோ ஒண்ணு சாதிக்க போறீங்க, உங்களோட முகத்தை வெளியில காட்டணும்னுட்டுன்னு போறீங்க. அப்ப அதை நீங்க வெளியில பண்ணிருக்கீங்க. அப்ப அந்த டைரக்டருக்கு வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, உங்களை கூப்பிட்டுருக்காங்க. இதுதான் வந்துட்டு ஒரு அச்சீவ்மெண்ட்டே தவிர குரூப் குரூப்பா உட்காந்து நான் மீட் பண்ணிக்கணும், வாட்ஸ்அப்ல உட்காந்து குரூப் போட்டுட்டு உட்காந்து சேட் பண்றது, இங்க மீட் பண்ணலாமா, இன்னார் பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு ஹோலி செலிப்ரேஷன் பண்ண இது கிடையாதுங்க. இது வந்துட்டு நீங்க அங்க பிக் பாஸ் போகாமையே பண்ணிருக்கலாம். சோ பிக் பாஸ் போறவங்க வந்துட்டு இனிமேல் அடுத்த சீசனுக்காச்சும் போறவங்க வந்து இந்த பிஆர் எல்லாம் இல்லாம நான் சம்திங் ஐ ஹாவ் டு அச்சீவ் அப்படின்ற மாதிரி மனசார போங்க அப்படின்றது தான் நான் கேட்டுக்கிறேன். ஸோ எவ்ரி ஒன், எல்லாருக்குமே வந்துட்டு தெரிஞ்சிடுச்சு பிக் பாஸ் தான் என்னன்னு சொல்லிட்டுன்னு. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, பிஆர் எல்லாம் வேண்டாம், அவ்வளோ எல்லாம் செலவு பண்ணாதீங்க. என்ன இருக்கோ உங்ககிட்ட என்ன டேலண்ட் இருக்கோ அதெல்லாம் வெளியில கொட்டி அந்த எவ்வளவு நாட்கள் நீங்க உள்ள இருக்கீங்களோ அழகா வந்துட்டு திரும்பி வாங்க அப்படின்றது தான் நான் கேட்டுக்கிறேன் நான். சோ இன்னும் வந்துட்டு பாரு வந்து சண்டை போட்டு தான் வந்துட்டு கத்தி கத்தி தான் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லி ஆனா ஷோவை வந்துட்டு 90 days நிலைநிறுத்தினாங்க. அது வேற விஷயம் அது. பட் பேருக்கு எடுத்துட்டு ஒரு என்ன சொல்றது, அவங்களோட அந்த டாமினன்ஸ் வந்துட்டு லைக் ஷி வாஸ் டாமினேட்டிங் த ஷோ. அந்த டாமினன்ஸ் சொல்றேன் நான். ஷி வாஸ் டாமினேட்டிங் த ஷோ, ஷி வாஸ் டாமினேட்டிங் த ஆங்கர், ஷி வாஸ் டாமினேட்டிங் த ஸ்டேஜ். அப்படி இருக்கும் போது வந்துட்டு இவங்களுக்கெல்லாம் அதை சகிச்சிக்க முடியாம வந்துட்டு என்ன சொல்றது, ஆஹ் நல்ல நச்சுன்னுட்டுன்னு அதள பாதாளத்துல தள்ளணும்னுட்டு முடிவெடுத்து விஜய் சேதுபதி பண்ண ஒரு விஷயம். சோ இதுல என்ன அப்படின்னா, என்ன சொல்றது, இதுக்கு வந்துட்டு ஆண்களை அடித்திருந்தால் பரவாயில்ல, ஒரு பெண் பிள்ளையை அடிச்சிருக்க எவ்வளவு வெட்கக்கேடான ஒரு விஷயம் அப்படின்றதுதான். என்ன உன்னால வந்துட்டு பாருவை பீட் பண்ண முடியலன்றதுனால அடிச்ச அப்படின்னாலே வந்துட்டு கேவலம் இது. எனக்கு அந்த விஜய் சேதுபதின்னு சொல்றது கூட எனக்கு பிடிக்கல. பட் ஸ்டில் we are talking about the டாபிக்ன்றதுனால நான் சொல்றேன் நான். ஸோ தீஸ் பீப்புள் we டாக்கிங் அபவுட் இட். அதை பேசினாங்க. அவங்களோட ரொம்ப ரெண்டு பேரும் அந்யோன்யமா இல்லைனாலும் பிக் பாஸ்குள்ளோ என்ன சொல்றது, அந்த தேவைப்படுற நேரத்துல இருந்தாங்கன்றத வந்துட்டு இங்க ரெஜிஸ்டர் பண்ணாங்க.
உள்ள எப்படி இருந்தது ஏது இருந்தது அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப எல்லாம் பேச வேண்டாம் அப்படின்ற மாதிரி இது பேசினாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, விழுந்த உடனே எந்திரிச்சிட்டதை வந்துட்டு நிறைய பேரால சகிச்சுக்க முடியல. பார்வதி said this word. நிறைய பேரால சகிச்சுக்க முடியல அப்படின்னுயா. நான் அதுதான் கேக்குறேன் நானு. இப்போ நம்ம ஒருத்தரை வந்துட்டு எப்படி தெரியுமா சொல்றோம்? கீழே விழறது வந்துட்டு சாதாரண ஒரு விஷயம். எவ்வளவு வேகமா மேல எழுந்துக்கிறோம் அப்படின்றது தான் வந்துட்டு நம்மளோட மன தைரியமும் மன வலிமையும் குறிக்கிற ஒரு விஷயம். சோ பெண்கள் எத்தனை தடவை நீங்க கீழே விழுந்தாலும் கவலைப்படாதீங்க. ஆனா என்ன சொல்றது, அந்த இடத்துலயே உட்காராதீங்க. ஐயோ இப்படி ஆயிடுச்சு, ஐயோ இப்படி ஆயிடுச்சுன்னு அந்த இடத்துலயே தயவு செய்து உட்காராதீங்க. பவுன்ஸ் பேக் அப்படின்னுட்டு தான் நம்ம இவ்வளவு நாளும் நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்பவும் அதை தான் நான் சொல்றேன் நானு. அந்த பவுன்ஸ் பேக் கொடுத்ததுக்கே வந்துட்டு என்ன சொல்றது, இவங்க மத்தவங்களுக்கெல்லாம் வந்துட்டு சகிச்சுக்க முடியல, அதை பார்க்க முடியல. என்னடா இவ்வளவு அடிச்சாலும் எந்திரிச்சு நிக்கிறாளே அப்படின்றதுதான் வந்துட்டு எல்லாருக்குமே இருந்தது, இருக்கு. ஏன்னா வந்து விக்கல்ஸ் விக்ரம் எல்லாம் வந்து என்ன ரெட் கார்டு வாங்கினவங்க எல்லாம் ஃபேன்ஸ் மீட் வைக்கலாமா? உனக்கு எங்க வலிக்குது? ரெட் கார்டு வாங்கினானாக்கா விஜய் சேதுபதி கொடுத்ததெல்லாம் ஒரு கார்டு. நாங்க அப்படி பார்க்க போனா திவ்யாக்கு இதுல கொடுத்துருக்காங்க, சினிஃபீல்ட்ல கொடுத்துருக்காங்க ரெட் கார்டு. கொடுக்கலையா? ரெட் கார்டு கொடுத்துட்டாக்க என்ன அதுக்கப்புறம் எதுவும் பண்ணக்கூடாது? அப்போ திவ்யா ரெட் கார்டு வாங்கிட்டு எதுக்கு நீ பிக் பாஸ்குள்ள வந்த? எல்லாம் பேசணும்னாக்கா நாங்களும் நிறைய பேச வேண்டியிருக்கோம். ஸோ இது இப்போ என்ன, சீசனே முடிஞ்சு தொலைஞ்சிடுச்சு. நமக்கும் வந்துட்டு அந்த சாக்கடை சீசன் வேண்டான்னுட்டுன்னு ஒதுங்கி இருக்கணும்ன்றது தான் நான் பார்க்குறேன் நான். ஸோ இவங்க சொல்றாங்க, நிறைய பேருக்கு வந்துட்டு அது இன்னும் எரிச்சல் ஆகுது. எப்படி இவ இப்படி வரா, எப்படி இவ பேட்டி கொடுக்குறா, எப்படி இவ கேமரா முன்னாடி வரா அப்படின்ற மாதிரி அப்படின்னு. ஸோ எல்லாருக்குமே சொல்லிக்கிற விஷயம் இதுதான். பெண்கள் வந்துட்டு விழறது சாதாரண விஷயம். விழுந்து எவ்வளோ அதள பாதாளத்துல விழுந்தாலும் வந்துட்டு பவுன்ஸ் பேக். ஒரு நிமிஷம் கூட அந்த இடத்த திரும்பி பார்க்காதீங்கன்றதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க ஒன்ஸ் நீங்க திரும்பி பார்த்துட்டீங்கன்னா அங்க இருந்து வெளியில வரவே முடியாது. உங்க லைஃப் லாங் உங்களால வரவே முடியாது. ஸோ நான் என் வாழ்க்கையில நிறைய இடத்துல வந்து நான் திரும்பி பார்க்காம தான் நான் ஓடி இருக்கேன். நான் நிறைய இன்னல்கள் சந்திச்சிருக்கேன், திரும்பி பார்க்காம தான் ஓடிட்டு இருக்கேன். ஓடினேன், இன்னும் ஓடிட்டு இருக்கேன், இன்னும் ஓடிக்கொண்டே தான் இருப்பேன் அப்படின்றது தான். ஸோ இதுதான் பெண்களோட தலையெழுத்து, இதுதாங்க. அதாவது அந்த மாதிரி ஒரு விஷயம் அதை பேசினாங்க, ரொம்ப அழகா இருந்தது. ஒரு 90 கிட்டும் ஒரு 2K கிட்டும் வந்துட்டு அழகா ஃபேமிலியை பத்தி பேசினாங்க. நம்ம என்ன பண்றோம் ஒரு தப்புனா, நம்ம குழந்தைங்களுக்கு வீட்டோட சூழலோ இல்ல வீட்டோட கஷ்டங்களோ இல்ல நம்ம படுற கஷ்டங்கள் வேதனைகளோ வந்துட்டு குழந்தைங்களுக்கு சொல்லாமையே வந்துட்டு வளர்த்துடுறது எவ்வளவு பெரிய தப்புன்னுட்டு இப்ப புரியுது. அவங்களுக்கு தெரியாது மாசம் எப்படி பணம் வந்தது, எனக்கு இந்த பேக் வேணும், என் ஃப்ரெண்ட் இந்த பேக் வச்சிருக்காங்க, எனக்கு இந்த பேக் வேணும்னுட்டு குழந்தைகள் கேட்குறப்ப வந்துட்டு எவ்வளோ இருந்தாலும் நம்ம வாங்கி கொடுத்துடுறோம். அவங்கள வந்துட்டு அடுத்த என்ன சொல்றது, அடுத்த தடவை கேட்கறதுக்கு கூட வாய்ப்பு கொடுக்கறது இல்ல, வாங்கி கொடுத்துடுறோம். அவன் இன்னார் வந்துட்டு ஒரு இது கேரம் போர்டு வச்சிருக்காங்கனாக்கா இம்மிடியட்டா நம்ம வீட்டுல வந்து குழந்தை அந்த கேரம் போர்டு பார்த்தான் அப்படின்னுட்டு நம்ம வாங்கி கொடுக்குறோம். சோ அதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்புன்றது தான் நான் சொல்ல வரேன் நானு. லெட் தம் ஆஸ்க். ஏன்னா கஷ்டம் வந்துட்டு அவங்களுக்கு தெரியறதே கிடையாது. பட் இந்த 2K கிட்ஸும் இந்த 2K கிட்டும் 90 கிட்டும் வந்துட்டு குடும்பத்தை பத்தி பேசுறப்ப ரொம்ப அழகா இருந்தது. எதுவா இருந்த நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வந்துட்டு எங்க அம்மா இது பண்ணாங்க, உண்மையிலேயே வந்துட்டு நிறைவா இருந்ததுங்க அந்த வார்த்தைகள்ல. வியானாவும் சொன்னாங்க, பாருவும் சொன்னாங்க இந்த வார்த்தைய. ரெட் கார்டு வாங்கிட்டு வந்தப்ப எங்க அம்மா வந்துட்டு என்ன வந்துட்டு ஓகே ஃபைன் அப்படின்ற மாதிரி தான் தட்டி கொடுத்தாங்கன்னு. த சேம் திங் என்னை பத்தி என்ன பேசுவாங்களோன்னுட்டு நான் பயந்துட்டு வெளியில வந்தேன் நான். பட் எங்க அம்மா ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்கன்னு வியானாவும் பேசினாங்க. எஸ், அதுதாங்க தாயின்றது. என்ன சொல்றது, எல்லாரும் பேசுறாங்கன்றதுக்காக வந்துட்டு நாமளும் நம்ம குழந்தைங்கள வந்து அப்படி பேசிட்டோ இல்ல விலக்கி வச்சாலோ அந்த குழந்தைங்க எங்க போகும் சொல்லுங்க. சோ நம்ம வந்துட்டு அடுத்தவங்க முன்னாடி அந்த குழந்தைங்கள அவமானப்படுத்தாம, என்னன்னா பட்டுட்டு போகட்டும், பட் ஆனா நம்ம வந்துட்டு அந்த குழந்தைங்கள அடுத்தவங்க முன்னாடி அவமானப்படுத்தாம அதுக்கப்புறம் தனியா கூப்பிட்டு கூட சொல்லிக்கலாம், இதெல்லாம் நீ பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டுன்னு. சோ இந்த 2 பேர் பேசின அந்த விஷயம், தாய் பத்தி பேசினது, குடும்பத்தை பத்தி பேசினதெல்லாம் வந்துட்டு ரொம்ப டச்சிங்கா இருந்தது. ஏன்னா எல்லாருமே வந்துட்டு அந்த ஃபேமிலின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு ரியலைஸ் பண்ணணுன்றது தான் வந்துட்டு என்னோட வேண்டுகோளும். சோ அது ரொம்ப அழகா இருந்தது.
அண்ட் பாரு ஒரு விஷயம் சொன்னாங்க. என்ன அந்த ரெட் கார்டு கொடுத்துட்டு அனுப்புறப்போ வந்துட்டு விஜய் சேதுபதி என்னையும் கம்ருதீனையும் வந்துட்டு என்ன உங்க அக்கா ஆரத்தி எடுப்பாங்களா இல்லை உங்க அம்மா ஆரத்தி எடுப்பாங்களான்ற மாதிரி எல்லாம் கேட்டாரு. பட் எங்க வீட்டில் என்ன ஆரத்தி எடுத்து தாங்க அழைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு சொன்னாங்க. அந்த வலி அந்த பெண்ணுக்கு எவ்வளவு இருந்தா வார்த்தைகள் இப்படி வரும்ன்றது தான் நான் சொல்ல வரேன் நான். விஜய் சேதுபதி வந்துட்டு ஆக்சுவலி என்ன சொல்றது, பார்வதி ஷி வாஸ் டாமினேட்டிங் த ஷோ. பார்வதி ஷி வாஸ் டாமினேட்டிங் த ஹாஸ்ட். பார்வதி ஷி வாஸ் டாமினேட்டிங் த என்டையர் ப்ரோக்ராம். பார்வதி ஷி வாஸ் டாமினேட்டிங் த என்டையர் கண்டஸ்டன்ட். ஸோ அப்படி இருக்கும்போது தன்னையே டாமினேட் பண்றான்றப்போ தான் வந்துட்டு தெரியாம போயிடுவோன்றதுனால வந்துட்டு எவ்வளவு அடிக்க முடியுமோ அடிச்சு அந்த பொண்ணை வந்துட்டு அதள பாதாளத்துல தள்ளிருந்தீங்க. ஷி இஸ் பவுன்சிங் பேக், ஷி பவுன்ஸ்ட் பேக் அப்படின்னுட்டு சொல்வேன் நான். அந்த பவுன்ஸ் பிடிக்காம வந்துட்டு நிறைய பேர் பேசுறீங்க, ரொம்ப கேவலமா இருக்கு அப்படின்றது தான். ஃபேன்ஸ் மீட் எல்லாம் ரெட் கார்டு வாங்கினவங்களுக்கு ஃபேன்ஸ் மீட் தேவையான்றதெல்லாம் பேசுறீங்க. தேவைதான், ஏன்னா ஃபேன்ஸ் இருக்காங்க, ஏன்னா அவங்க பவுன்ஸ் ஆயிட்டு வந்தாங்கல்ல, அதுக்காக ஃபேன்ஸ் இருக்காங்க. இது ஒரு பாயிண்ட். த நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் வி டாக்கிங் அபவுட் அந்த ஷோ துணிவே சக்தி. துணிவே சக்தி யார் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, அதோட பின்னணி என்ன, இதெல்லாம் தெரியாம யார அவமானப்படுத்துறோம் யார அசிங்கப்படுத்துறோம் தெரியாம விஜய் டிவியும் சேர்ந்து இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்கன்றப்போ ரொம்ப மட்ட ரகமான மக்கள் அப்படின்ற மாதிரி தான் நம்மளால எடுத்துக்க முடியும். அந்த யார் அந்த கிரியேட்டிவிட்டி ஹெட்டோ, யார் அந்த ஷோ ப்ரோக்ராம் ஹெட்டோ அவங்கள சொல்லிக்கிறேன் நான். துணிவே சக்தின்னுட்டுன்னு போட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, பண்ணுங்க பண்ணுங்க, நீங்க யார பண்றீங்கன்னுட்டுன்னு என்ன சொல்றது உங்களுக்கே புரியல அப்படின்றது தான். ஸோ இதுல வந்துட்டு என்ன அந்த விஷயம் பேசுறப்போ வியானா சொல்றாங்க ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு போ, அது என்ன விளம்பரப்படுத்துறாங்க எடுத்துட்டு போ அப்படின்னுட்டுன்னா தட் வாஸ் ரியலி நைஸ். அப்படிதான் இருக்கணும். அதை பார்த்து கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுன்னு வேதனைப்பட்டுட்டெல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ என்ன சொல்றது, இவ்வளோ அழகான ஒரு நட்பு, இவ்வளோ அழகான ஒரு பாட்காஸ்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும் அப்படின்றப்ப வந்துட்டு பெருமையான விஷயமா இருந்தது. இதுல ஒரு சில விஷயங்கள் எஃப்ஜே அது சுபிக்ஷா பத்தி எல்லாம் பேசினாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொல்றது, மற்றவங்களெல்லாம் டச் பண்ணாம இருந்தாங்க, அது ரொம்ப பெரிய விஷயம் அது. ஆனா வந்து நீ எவ்வளவு நாளைக்கு வந்துட்டு நீ டச் பண்ணாம இருக்கியோ அவ்வளவு நாளைக்கு வந்துட்டு உன்னை அடி அடின்னு அடிச்சிட்டு இருப்பாங்கன்றதுதான் வந்துட்டு நிதர்சனம். ஸோ என்ன சொல்றது, துணிந்து எழுந்து நில் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். ஒன்ஸ் நீ ஆன்சர் கொடுத்துட்டனாக்கா அடுத்த தடவை அவங்களுக்கு பேசுறதுக்கு ஒரு பயம் இருக்கும். ஒன்ஸ் நீ ரிப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டனாக்கா அடுத்த தடவை உன்னை கை காட்டி பேசுறதுக்கு ஸ்டாப் பண்ணிக்குவாங்க. இப்ப இன்னொரு விஷயம் கூட பேசினாங்க, சாண்ட்ரா பிரஜனக்கா எல்லாம் சொன்னாங்க வியானாக்கு வந்துட்டு பிஆர் வந்துட்டு ஒர்க் பண்றாங்க வியானா பாருவுக்கு. பாரு வந்துட்டு அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி எல்லாம் வந்துட்டு அவங்க பேசினாங்க அப்படின்னு இவங்க கிண்டலா, அவங்கள எதுவும் கிண்டல் பண்ணல, அவங்க சொன்ன அந்த வார்த்தையை கிண்டல் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. தட் வாஸ் ரியலி நைஸ். ஆக்சுவலி நான் என்ன தெரியுமா சொல்றேன், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு உட்காந்து ஒரு ஃப்ரெண்டுன்ற முறையில ஒரு சும்மா ஒரு ஃப்ரெண்ட்லியா பேசுற ஒரு சிச்சாட் மாதிரி வந்துட்டு பேசி முடிச்சிடுங்க அப்படின்றது தான் நான் சொல்றேன் நான். நீ எப்போ நீ வந்துட்டு விலகி விலகி ஐயோ என்னன்னா பண்ணிட்டு போட்ட, நம்ம வந்துட்டு அது பெருந்தன்மைன்றோம், ஆனா அவங்க பார்வையில அது பயம்னு எடுத்துக்கிறாங்க. சோ என்ன சொல்றது, நம்ம பேச்சுக்கு வராதவங்கள நம்ம பேச வேண்டாம். ஆனா நம்மள சும்மா இருந்தா கூட நம்மள சீண்டிட்டு இருக்கவங்கள கண்டிப்பா நம்ம பேசியே ஆகணும்ன்றது தான் வந்துட்டு விஷயம். ஸோ ஷி ஸ்டார்டட் டாக்கிங் அப்படின்றது தான், லெட் ஷி டாக். சும்மா ஆனா பார்வதி சும்மா பேசினாக்கா நான் அதையும் கேள்வி கேட்பேன், தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் பேசக்கூடாது. பட் அவங்க பேசின இதுக்கு வந்துட்டு நீங்க ரிப்ளை பண்றத ஐ அப்ரிஷியேட் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் நான். ஸோ லெட்ஸே இன்னொரு ப்ரோக்ராம் அவங்க போடட்டும், இன்னொரு எபிசோட் போடட்டும், அதை பத்தி பேசுவோம். தேங்க்யூ.